ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாதிரி மணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோசை கொத்து ரெசிபி அப்படின்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டை புரோட்டா அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாக்கு பதிலாக நம்ம தோசையை வச்சு நம்ம கொத்து தோசை போட போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்றதை அந்த வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு தோசை அதாவது நைஸாக போடாமல் ஒரு நார்மல் கொஞ்சம் மீடியமாக ஊத்தாப்பமும் இல்லாமல் தோசை இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு 2 தோசையை போட்டு நல்லா முருகலாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, தோசை வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. முருகலாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தோசை மாவு மாதிரி பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா முருகலாகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா முட்டை பரோட்டா போடும்போது பார்த்திங்கன்னா பரோட்டா வந்து நல்லா பொடிசை பிச்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கொத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி இந்த தோசையும் சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கலாம். இது முருகலாக இருக்கிறனால உள்ளே வந்து அந்த மாவோட ஈரப்பசம் வந்து இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தும் போதும் அந்த ஒட்டாமல் செய்யாமல் நல்லா சூப்பராக வரும். ஓகே, நல்லா புதுசாக கொத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்து அந்த முட்டை எல்லாம் போட்டு கலக்கி வெங்காயத்தை போட்டு ரெடி பண்ண வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த உப்பு எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துக்கும் அந்த 2 முட்டைக்கும் தான் உப்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிலே ஒரு தக்காளியை நல்லா பிழிஞ்சு விட்டு பிச்சு அதிலே போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 வேக்காடு இல்லைன்னா பாதி வேக்காடு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 முட்டையை அப்படியே அதிலே டேரெக்டாக உடச்சி ஊற்றிடலாம். ஓகே, அதுமாரிலே கொஞ்சம் குழம்பு ஊற்றி நல்லா கிண்டி கூட விட வேணாம், அப்படியே குழம்பு ஊற்றிட்டு நம்ம பிச்சு போட்ட அதாவது கட் பண்ணி வச்ச தோசையை தூக்கி அதில் போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சூப்பராக. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை கொஞ்சம் லேசாக முருக விட்டுட்டு பெப்பர் எல்லாம் போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொத்த ஆரம்பிக்கலாம். ஓகே, நல்லா மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டால் தான் அந்த வாசமும் சரி நல்லா அந்த காட்டமும் சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரையாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா ட்ரை ஆச்சுன்னு பார்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொத்த ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நல்லா முருகிருச்சு. கொத்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தி நைஸாக கொத்து எடுத்தாச்சு. இப்போ தோசை கொத்து வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நல்ல மனமாக சூப்பராக இருக்குது. நல்லா வாழை இலை விரித்து நல்லா கொட்டி சூப்பராக சாப்பிட்டுருப்போம். அப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் ஒரு ஆசையாக இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு திருப்திகரமாக அவங்க தோசை கொத்து வந்து வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா அந்த முட்டை கொத்துக்கும் இந்த அதாவது முட்டை பரோட்டாக்கும் இந்த தோசை கொத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்றது நமக்கு நல்லாவே தெரியும். பரோட்டா வந்து நிறைய பேர் செரிமானம் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிஷ்ஷுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.